வணக்கம் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும். இது முக்கியமான பதிவு தான். இந்த விஜய் ஒரு மாநாடை பற்றி தான். இந்த மாநாட்டில் விஜய் என்னோட கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்னான்னு எங்களுக்கு தெரியாது. நீ விஜய் நல்லது பண்ணுறதுக்கு வர இந்த பசங்க இளைஞர் பசங்கள்லாம் உன்னை நம்பி எவ்வளோ தீவிரமாக இருக்காங்க, எவ்வளோ தீவிர ரசிகராக இருக்கிறான். பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, புரியுதா? அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நீ வழிகாட்டியே இல்லை, அவங்களேவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பசங்க உன்னை நம்பி வராங்களே. அன்றைக்கி உனக்கோசரம் 2 நாள் மீட்டிங்கில் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. வந்தோடனே உன்னுடைய மீட்டிங்கில் என்ன பேசணும், உன்னுடைய யார் பெரியவங்கிறாங்களா அவங்களாம் முன்னாடி பேசணும். ஒரு மத்தியானது 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அது எல்லோரும் பொறுப்பாளர்கள்லாம் பேசிட்டு பண்ணி தான் நீ லாஸ்ட்டாக போய் பேசணும். இடத்த உடனே நீயே போய் ஹீரோ மாதிரி பேசிட்டு நீ பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எதுக்கு கோடிக்கணக்கில் எங்கேருந்து பணம் வருது உங்களுக்கு? அந்த பணத்தை கொண்டு போய் இப்போ எத்தனை கோடி ஆச்சுன்னு தெரில, 20 கோடி ஆச்சா 30 கோடி ஆச்சா இல்லை 50 கோடி ஆச்சு தெரில. இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு ரசிகர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுக்க வேணும் தானே. சும்மா இப்போ மீட்டிங்கை போட்டு என்ன ப்ரோஜனம் சொல்லு? நீ பேசுகிற டைலாக்கு நீ கம்முன்னு வீடியோவில் பேசி விட்டுருந்தாவே போதுமாச்சு. அரை மணி நேரம் மீட்டிங்க்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ ஆர்ப்பாட்டம்? எதுக்கு அந்த இது? 2 பேர் செத்துக்கிறாங்க சொல்லு. 2 பேர் இறந்துருக்கான். வாலிப பசங்க 2 பேர் கால் கையை உடச்சவங்க எத்தனை பேர், சேர் உடஞ்சது எத்தனை. வந்த உடனே மக்களை எப்படி கும்பிடணும்? கும்பிட்டு எப்போ அனைவரும் சாப்பிட்டீங்களா இல்லையா, காலில் சாப்பிட்டீங்களா, காலிலேருந்து இருக்கிறீங்க வெயிலில் சாப்பிட்டீங்களா, தண்ணி கிடச்சிச்சா இல்லையான்னு ஒரு மக்களை விசாரணை பண்ணுறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை. நீ எப்படியா நீ ஒரு தலைவன் ஆயிடுவ, நீ ஒரு முதலமைச்சர் ஆயிடுவ? சொல்லு, எப்படி முதலமைச்சர் ஆகுவ? உங்கள் ஆள் ஒருத்தர் சொல்கிறான் தாண்டிட்டுங்கனாங்க, முதலமைச்சர் பதவியே தாண்டிங்கனாங்களாம். இப்போ இது மோடி ஸ்தானத்தில் நான் போயிடுறோம், பிரதமர் ஆயிடுறேமே, நல்லா ஆயிடுவேன், நல்லா ஆகு, வெரி குட் ஆகு, தப்பு கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், வா, புரியுதா? 200 கோடி விட்டு வந்தால் 500 கோடி ஃபஸ்ட்டு நீ சம்பாரிச்சு பணத்தை எதனா செலவு பண்ணுறியா? எவனோ லாட்டரி டிக்கெட் விற்கிற பணத்தெல்லாம் போடுறான். அது நீ சும்மா சீனை போட்டு அந்த கட்டத்தை என்ன சொல்கிறது, அந்த உடை இருக்கு இல்லையா, துணி கொடி டவுலு, அதே கால் மெரிச்சின்னு போகிற. நீ எப்படியா நீ எல்லாம் ஒரு கட்சி மதிக்கிற ஆளை? நீ உடனே எம்ஜிஆருக்கு வச்சுக்கிற, உடனே ஜெயலலிதா வச்சுக்கிற. என்ன உன்னுடைய கொள்கை? என்ன எங்களுக்கு ஒன்றுமே தெரில. இதான் உன் கொள்கையா? மக்களை ஃபஸ்ட்டு சந்திக்கணும். என்னான்னு தெரியுமையா? வந்த பசங்க வாலிப பசங்களாம் யாராக இருந்தாலும் அப்படியே உட்காருங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா என்ன ஏன்னு விசாரிச்சியா? எதுவுமே இல்லை, மொத்தமாக விசாரிச்சிட்ட. நீ தான் காண்டிடேட்ரு, யாருன்னு எல்லா இடத்துலையும் நீயே நின்றுக்கோ விஜய்னு. அது கூட பேப்பரில் எடுத்துன்னு படிக்கணும். படிச்சுட்டு அதுவும் எழுதி கொடுத்தா தான் படிக்கிற. எப்படியா நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் ஆகுவ? அவங்கள மோடியை பேசுகிறியா? மோடியோடைய என்ன 4 கூத்தியார் வச்சுக்கிறாரா, 4 பொண்டாட்டி வச்சுக்கிறாரா? உன்ன மாதிரி ஒரு 10 பொண்டாட்டி வச்சுக்கிறாரா? எதுக்கே அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை, அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு குடும்பங்குதா என்ன இருக்குது? அவருக்கு ஒரு தாய் இருந்தால் அந்த அம்மாவும் போய் இறந்துருச்சு, அதை கொண்டு போய் 6 மணி நேரத்தில் அடங்கு பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா நீ என்ன பண்ணுற? நீ இப்போ 4 பொண்டாட்டி வச்சு இன்னும் நீ வாழ்கிறதுக்கு திறமைக்குது. அவர் சொகுசு பயணம் போகணுன்னு நீ சொல்கிறியா? உனக்கு என்ன அதிகாரங்குது அது பேசுகிறதுக்கு? அவர் போய் இந்தியாவை அன்றைக்கி எவ்வளோ அன்றைக்கி விட்டு ஆட்டின, பாகிஸ்தானுக்காரனை விட்டு ஆட்டினாரா? அப்போ என்ன பண்ணிது நீ? போய் உன்னால் முடிஞ்சால் செய்ய பார்க்கலாம். அதெல்லாம் துப்பில் வாய்க்கிலே பேசாதீங்க யாரும். மோடி இன்னொரு நாளைக்கு யாருன்னா பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற ஆகிடும். யாரும் பேச தகுதியே கிடையாது. எதுக்கே உங்களுக்கு அந்த வேலை? வந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறியா? என்ன நல்லது பண்ணியிருக்க? எதனா நல்லது சொல்லிக்கிறியா? எல்லாம் இன்னும் இதில் இப்போ எத்தனையோ போயினுக்கு பாரியா. ஒரு 13 வயசு பொண்ணு உங்கள் கட்சிக்காரன் லவ் பண்ணி என்ன பண்ணோன்னா அது தூக்கி போட்டு மாட்டிக்கிச்சின்னு இப்போது இதில் வருது, வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் நடக்குது. அதை ஃபஸ்ட்டு உங்கள் ஒழுக்கத்தை, உங்கள் கட்சியில் ஒழுக்கத்தை பண்ணியா? அடுத்தவங்கள நீ காப்பாற்றலாம் போதும். உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டரை, உங்கள் ரசிகர்களை புத்திமதி சொல்லி அவங்கள ஒழுங்காக துப்பு இருந்தால் அது செய்ய. நீ நாட்டை திருத்தாத. ஃபஸ்ட்டு உன் வீட்டை திருப்பு, உன் ஆளை திருத்து. எல்லாம் நாட்டை திருத்துறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. பிரதமர் ஆயிடுவியா? ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகிறியா? என்ன பாரு, எம்எல்ஏ ஆகலாம் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஆகு. ஃபஸ்ட்டு எதுவுமே துப்பு இல்லாத நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் ஒரு படத்தில் சொல்லுவான். நானும் ரவுடி தான், நானும் ரவுடி, எங்கள் அம்மா சத்தியமாக ரவுடி தானுவான். அந்த மாதிரி ஸ்பீலை விட்டுனெல்லாம் வாழாதீங்க. தில்லா இருந்தால் நல்லா வாழ கற்றுக்காங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரசிகர் உன்னை தேடி வரான், அந்த பையனை தூக்கி விசாடுறீங்க. ஏன் அவன் தூக்கி விசாரணை? அவனை பாடி கேடு தூக்கி விசாரணை நீ கை கொடுத்து தூக்க வேணும் தானே? அவனை சொல்லு, தூக்க வேணும் தானே? அவன் இடுப்பு அடைஞ்சு அவன் அவங்க அப்பா அம்மாலாம் என்னையா போனான்? ஒரு குழந்தைய வளர்க்கணும் எவ்வளோ கஷ்டம். ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். நீ பாட்டு சாதாரணமாக போயிட்ட. உன்னுடைய இதில் ஒரு மாநாட்டில் கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு உசுர் பலியானது இல்லையா? உன்னுடைய இதில் மாத்திரம் ஏன் உயிர் போகுது?
அப்படியே போட மாநாடு ஏன் நடத்துகிற ஒரு உயிர் போ முன்ன அப்படி தான் முன்ன மாநாடில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அவன் பொறுப்பில் இருந்தவனே அவனை போய் ஆறுதல் சொன்னியா எதுக்கே நடத்துகிற நீ மக்களை வந்து காலி பண்ணுறதுக்கு வரையா நீ என்ன அர்த்தம் சொல்லு இப்போ உன்னுடைய மாநாடு நடந்தாவே ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு 10 பேர் 20 பேர் காலி பண்ணிவிடு இதான் நீ வந்து நல்லா லட்சணம் நடத்துகிற நீ அரசியல் பண்ணுற மூஞ்சே நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிற நீ ஒரு தொழில் ஒரு அரசியல் வரணும்னா ஒரு பையம் பக்தி நேர்மை ஒரு கொள்கை எதுவுமே இல்லாத எதுக்குற நீ சும்மா என்ன பீலா விட்டுன்னு திரும்புறியா சொல்லு பீலா விடுறதெல்லாம் இங்கே வரக்கூடாது ஃபஸ்ட்டு உன்னுடைய தொண்டர்களை அந்த வாலிப பசங்களை இப்போ ஒரு 13 வயசு பொண்ணு ஏதோ என்ன பண்ணான்னு தெரியல தூக்கி போட்டுக்கிச்சு உன்னுடைய கட்சியில் இருக்கிறது உன் கட்சியில் இருக்கிறவனுங்க யார் அது உன் பொறுப்பாளருக்கு யாரோ பையனை யாரோ ஒருத்தன் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து தட்டி கேட்குறதுக்கு உனக்கு துப்புக்குதா இதெல்லாம் செய்கிறதுக்கு துப்பு இல்லை நீ ஏன் வந்து நீ எல்லாம் அப்படியே தலைவர் எப்படி ஆகுவ ஃபஸ்ட்டு தப்புக்கு உன்னுடைய இதில் கண்ட்ரோல் பண்ணு பசங்களை வந்து உடனே பால் அபிஷேகம் பண்ணுறவங்களாம் போய் அந்த இதில் குரங்கு மாதிரி மரத்தில் ஏறுறதும் இது என்னது ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுறதும் இப்படி தான் உன்னுடைய கண்ட்ரோலா எப்படியா நீ நாடை திருத்துவ ஃபஸ்ட்டு நீ வீட்டை திருத்துறியா ஃபஸ்ட்டு வீட்டில் ஒழுக்கம் வச்சுக்கோ வீட்டில் ஒரு பொண்டாட்டி ஒரு பக்கம் ஒரு புள்ள ஒரு பக்கம் போகுது நீ ஒரு பக்கங்கிற நீ ஒரு பக்கம் 10 பொண்டாட்டி வச்சுன்னு வாழுவ நீ வந்து மோடியை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரங்குது தகுதியே கிடையாது உனக்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு மோடியை பற்றி நீ பேசக்கூடாது விஜய் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அது வந்து ஒழுக்கம் கற்றுக்கோ அதுதான் உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது வந்தால் ஒழுக்கமாக வந்து உன்னால் முடிஞ்சால் பொறுப்புக்கு வந்து செய் இல்லைன்னா உன் மூடி நடிக்கிறதுக்கு போய் வேலையை பாரு அவன் வீட்டு வேலையை பாரு ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை திருத்தி உன் குடும்பத்தை வேலை ஃபஸ்ட்டு மக்களை வளர்க்கணும்னு உனக்கு எவனும் அவசியம் கிடையாது உன்ன மாதிரி 1008 பேர் இருக்கிறான் வளர்க்குறதுக்கு இதுதான் நான் சொல்லுவேன் எச்சரிக்கிறேன் உனக்கு ஒழுங்கு மரியாதை நல்ல பிள்ளையா வந்து பொறுப்புக்கு வா போய் ஒரு தேவையில்லாத உன்னுடைய கட்சியில் ஒரு 13 வயசு பையன் போய் என்ன பண்ணான்னு தெரியல அந்த பொண்ணு தூக்கு போட்டு மாட்டிக்கிச்சு அதை போய் கேளு ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு அரசியல் பண்ணுற என்ன அதிகாரம் பண்ணி திரும்புறீங்களா இதான் உங்களை அரசியல் பண்ணுறது இதா ஃபஸ்ட்டு மரியாதை தெரிஞ்சு பசங்களை வளர்க்கறதுக்கு எல்லா தொண்டர்களும் எல்லாமே இப்போ ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் கஞ்சா அடிக்கிறவன் கொஞ்சம் அடிக்கிறவன் சரக்கு அடிக்கிறவன் இதுதான் இருக்கிறான் அவங்க கூட எப்படியா ஜெயிச்சு நீ முதல் மனுஷர் ஆயிடுவேன் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் தப்பு எடுத்துக்காதீங்க உண்மையாக தான் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பாரத் மாதா கே ஜெய்